அண்மை செய்தி. பாடகர் மனோவின் மகன்கள் 2வது நாளாக தலைமறைவாக உள்ள நிலையில் அவர்களை தேடும் பணியானது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேந்தர் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுரேந்தர். 2வது நாளாக இந்த தேடுதல் பணியானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது? பிரபல பாடகர் மனோ அவர்களின் மகன்கள் 2 பேர் 16 வயது சிறுவன் மற்றும் அவரது நண்பரை தாக்கிய விவகாரத்துல 2வது நாட்களாக தலைமறைவாக இருந்து வரக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டோம். 2வது நாளாக மனோகர் அவர்களின் மகன்களை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. குறிப்பாக மனோகரின் மகன்கள் ரஃபீக் மற்றும் சாகிர் ஆகிய இருவரும் சிறுவன் 16 வயது சிறுவன் மற்றும் அவரது நண்பரை தாக்கிய வழக்கில் அவர்கள் மீது நேற்றைய தினம் வலசரவாக்கம் போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில அவர்கள் தலைமறைவானனர். அந்த நிலையில நேற்றிலிருந்தே வலசரவாக்கம் போலீசார் தொடர்ந்து மனோகரின் மகன்கள் இருவரையும் தேடும் பணியில ஈடுபட்டு வந்த நிலையில 2வது நாளான இன்றும் தற்போது வரை அவர்கள் பிடிபடவில்லை என்ற தகவல் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் சிடிஆர் மூலம் செல்போன் சிக்னலை வைத்து இன்று காலை மனோகரின் மகன்களை பிடிக்கும் முயற்சியில போலீசார் ஈடுபட்டிருந்தனர். இருப்பினும் அந்த முயற்சியும் தோல்வி அடைந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது லொகேஷன் என்ற அடிப்படையில துல்லியமாக இருக்கக்கூடிய நபர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அதன் மூலியமாக தற்போது தனிப்படை போலீசார் 2 தரப்பாக பிரிந்து மாறி மாறி தேடும் பணியிலையும் தற்போது ஈடுபடக்கூடிய சம்பவம் என்பது போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 2வது நாளாக பிரபல பாடகர்கள் மகன்கள் தலைமறைவாக இருக்கக்கூடிய சம்பவம் போலீசாரை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து போலீசார் இருவரையும் பிடிக்கும் பணியில ஈடுபட்டாலும் தலைமறைவாக இருப்பவர்களால் போலீசார் திணறி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணிகர் சங்க பேரவைத் தலைவர் தா வெள்ளையன் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். வணிகர்களின் நலனுக்காக உழைத்தவர் தா வெள்ளையன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டியிருக்கிறார். வணிகர் சங்க பேரவைத் தலைவர் தா வெள்ளையன் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். ஜெயம் ரவி தனது மனைவியுடனான விவாகரத்து குறித்து அறிவித்த நிலையில் இதுகுறித்து தன்னிடம் ஒப்புதலே பெறவில்லை என பகீர் கிளப்பியுள்ளார் ஆர்த்தி ரவி. இதன் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம் விரிவாக. தனது பிறந்த நாளன்றே விவாகரத்து கோரி குடும்ப நல நீதிமன்றத்தை நாடி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் ஜெயம் ரவி. மற்றொரு புறம் இருவரும் பிரிய ஆர்த்தியின் தாயாரே காரணம் என பல கதைகளும் வெளிவந்தன. இதில் ஆர்த்தியின் தாய் சுஜாதா விஜயகுமார் தான் இருவரின் பிரிவுக்கும் காரணம் என பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஆம், கணவன் மனைவிக்கு இடையில் மட்டுமின்றி ஜெயம் ரவி எந்த படத்தில் நடிக்க வேண்டும் என கதை தேர்விலும் அவர் தலையிட்டதுதான் இந்த விவகாரத்தை வெடிக்கச் செய்திருக்கிறது. குறிப்பாக ஜெயம் ரவியின் மாமியார் சுஜாதா விஜயகுமார் தயாரிப்பில்தான் பூமி திரைப்படம் வெளியானது. இதற்கு முன் நீண்ட இடைவெளிக்கு பின் கோமாளி திரைப்படம் ஜெயம் ரவிக்கு கை கொடுத்திருந்த சூழலில் பூமி திரைப்படம் அந்த செல்வாக்கை குறைத்து விட்டது என்றே சொல்லலாம். இதை போலவே பூலோகம், சைரன் உள்ளிட்ட படங்களும் மாமியார் மருமகன் காம்போவில் வெளிவந்து ஜெயம் ரவியின் கரியரை பின்னுக்கு தள்ளியது. ஆனால் இதன் பின்னரும் ஜெயம் ரவியின் சினிமா வாழ்க்கையில் பல முக்கிய முடிவுகளில் அவரது மாமியார் தலையிட்டதாகவும் அதற்கு ஒத்துழைக்க ஆர்த்தி அழுத்தம் கொடுத்ததாகவும் பேசப்பட்டது. இதுவே இருவரும் பிரிய முக்கிய காரணம் என கூறப்பட்ட நிலையில் தனது அறிக்கை மூலம் பரபரப்பை கிளப்பியுள்ளார் ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி ரவி. அந்த அறிக்கையில் இது முழுக்க முழுக்க தனது கவனத்திற்கு வராமல் தனது ஒப்புதல் இல்லாமல் வெளியான ஒன்று என்றும் திருமண பந்தத்தில் இருந்து விலக வேண்டும் என்ற இந்த முடிவு முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்து அவராகவே எடுத்த முடிவே தவிர குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு அல்ல எனவும் விளக்கியுள்ளார். ஆதார் கார்டை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம். ராமசுந்தரம், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க.
ஆதார் அட்டையில 10 ஆண்டுகளுக்கு மேலாக புதுப்பிப்பதில் செய்யாமல் இருந்த நபர்கள் புதுப்பிப்பதற்கான அந்த கால அவகாசம் தற்போது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. 14ஆம் தேதியோடு, அதாவது நாளை மறுதினத்தோடு கால அவகாசம் முடிவதாக ஒரு வதந்தி தகவல் பரவிய நிலையில தமிழகத்தில் உள்ள ஆதார் மையங்கள்ல பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. நாடு முழுவதும் இதே நிலை நீடிப்பதாகவும் தகவல் வெளியானது. ஆதார் மையங்கள்ல காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் தங்களது ஆதார் அட்டைகளை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில ஆதார் ஆணையம் சார்பில் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. 3 மாத காலங்களுக்கு இந்த ஆதார் அட்டையில புதுப்பிக்கும் பணியை நீட்டிப்பதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி டிசம்பர் 14ஆம் தேதி வரை இந்த நீட்டிப்பு செயல்பாட்டில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர மை ஆதார் என்ற அந்த மொபைல் அப்ளிகேஷனிலும் ஆதார் அட்டையில் உள்ள திருத்தத்தை மேற்கொள்வதற்கு முகவரி மாற்றம் செய்வதற்கான அந்த கட்டணம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிவிப்புல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலவசமாக தங்களது ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் டிசம்பர் 14ஆம் தேதி வரை மேற்கொள்ளலாம் என்ற அந்த தகவலும் அந்த அறிவிப்புல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கட்டுமானம், சுரங்கம் மற்றும் பல்வேறு தொழில்களுக்கு பயன்படும் கனரக இயந்திரங்களை தயாரிப்பதில் உலகில் முன்னணி நிறுவனமான கேட்டர்பில்லர் அமெரிக்காவின் இர்விங் நகரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. உலக அளவில் 1,10,000 ஊழியர்களை கொண்டு செயல்பட்டு வரும் இந்த நிறுவனத்தின் கடந்த ஆண்டு வருமானம் மட்டும் 62 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். 100 நாடுகளுக்கு மேல் தனது உற்பத்தியை செய்து வரும் கேட்டர்பில்லர் நிறுவனம் 190 நாடுகளுக்கும் மேல் இயங்கி வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் முன்னிலையில் கேட்டர்பில்லர் மற்றும் தமிழ்நாடு அரசு இடையே 500 கோடி முதலீட்டில் திருவள்ளூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இயங்கி வரும் அந்நிறுவனத்தின் கட்டுமான கருவிகள் உற்பத்தி நிலையங்களை விரிவுபடுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி மற்றும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்பதில் தமிழ்நாடு அரசு பெருமை கொள்கிறது. சென்னை மாநகரில் 2வது கட்டமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மெட்ரோ ரயில் அதிகாரிகளோடு ஆய்வு செய்தார். 4வது வழித்தட பணிகளை ஆய்வு செய்த அவர் ஆலப்பாக்கம் மற்றும் பூந்தமல்லி பணிமனை ஆகியவற்றில் நேரில் பார்வையிட்டார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை மதுரவாயல், ஆலம்பாக்கம், ஆற்காடு சாலை சந்திப்பில் நடைபெறும் மெட்ரோ பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மட்டுமில்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களும் பலர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டம் துவங்கியதிலிருந்து மிகுந்த பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களே பல்வேறு கேள்விகளை காட்டமாக எழுப்பி வருகிறார்கள். மயிலாப்பூர் தொகுதி எம்எல்ஏ பேசும்போது, என்னுடைய தொகுதியில் பல்வேறு இடங்களில் மழைநீர் கால்வாய் மண்ணால் தூர்ந்து போயிருக்கிறது, அவை அகற்றப்படவில்லை. அப்படியே தூரை எடுத்தாலும் அந்த கழிவுகளை எடுத்தாலும் கூட கால்வாய் பக்கத்திலே போடுகிறார்கள். மீண்டும் மழை பெய்தால் அவை எல்லாம் கால்வாய்க்குள் சென்று விடுகிறது. பின்னர் எப்படி கால்வாய்க்குள் மழை தண்ணீர் செல்லும்? வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது தொடர்பாக சென்னை மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மாநகராட்சி பணிகளை முறையாக செய்யவில்லை என அதிகாரிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடிந்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 7 மாதமாக ஒரு இடத்திலும் பணிகள் நடைபெறவில்லை என்று கண்டித்த அமைச்சர் உதயநிதி கீழ்கட்டளை பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியதாகவும், சுண்ணாம்பு கொளத்தூர் பகுதியில் பணிகள் எப்போது முடியும் என்றும் கேள்வி எழுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது. அண்மைச் செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்திருப்பதாக விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியிருப்பதாக விஜய் தெரிவித்திருக்கிறார். கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்திருப்பதாக விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். நடிகர் விஜய் கடந்த
பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருந்தார். அன்றே அந்த கட்சியானது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பதியப்பட்டிருந்தது. அதற்கான அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் தற்பொழுது கிடைத்திருப்பதாக கட்சியின் தலைவர் விஜய் தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கட்சி சார்பில் இந்த தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி தொடங்கப்பட்டு அந்த கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதற்காக விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. அதற்கான விண்ணப்பம் ஏற்கப்பட்டு தற்பொழுது அந்த கட்சியோட பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்டதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அக்கட்சியின் தலைவர் விஜய் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற அடிப்படை கோட்பாடு நம் அரசியலை அணுகும் ஒருவித கொள்கை கொண்டாட்டமே. எனினும் முழுமையான கொண்டாட்டத்திற்காகவும் அரசியல் கட்சிக்கான சட்டப்பூர்வமான பதிவுக்காகவுமே நாம் இதுவரை காத்திருந்ததாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய் இப்போது அதற்கான அனுமதி கிடைத்து விட்டதாக தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று தமிழக வெற்றி கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருந்ததாகவும் அதற்கான அனுமதி தற்பொழுது கிடைத்து கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்டிருப்பதாக, அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தமிழக வெற்றி கழகம் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதற்காக தற்பொழுது அந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையை விஜய் வெளியிட்டிருக்கிறார். அதை சட்டப்பூர்வமாக பரிசீலித்த நமது நாட்டின் தேர்தல் ஆணையம் தற்போது நம் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற அனுமதி வழங்கியுள்ளதாகவும் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைவதாகவும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திசைகளை வெல்லப் போவதற்கான முன்னறிவிப்பாக இப்போது முதற்கதவு நமக்காக திறந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி வீடியோ காணொலி மூலமாக இந்த கட்சி அறிமுகம் நிகழ்ச்சியானது நடைபெற்றிருந்தது. செய்தி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமாகியிருக்கிறார். தற்போது சீதாராம் யெச்சூரியின் உடல் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக தானம் செய்யப்பட்டிருக்கிறது. கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சீதாராம் யெச்சூரியின் உடலை அவரது குடும்பத்தினர் தானமாக வழங்கியுள்ளனர்.
செய்தி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்கிறார். வணக்கம் பாஸ்கர். சீதாராம் யெச்சூரியின் மறைவு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தனது இரங்கல் செய்தியில் என்ன தெரிவித்தார்? இடதுசாரி இயக்கத்தின் தீவிர வீரரும் இந்திய அரசியலில் தலைசிறந்த ஆளுமையான தோழர் சீதாராம் யெச்சூரியினுடைய மறைவு ஆழ்ந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அளிக்கிறது என்பதை தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தோழர் சீதாராம் யெச்சூரி ஒரு அச்சமற்ற தலைவராக இருந்தார். மாணவ தலைவராக தைரியமாக எமர்ஜென்சியை எதிர்த்து போராடினார். நீதிக்கான அர்ப்பணிப்பு என்பது இளம் வயதிலேயே வெளிப்பட்டது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர். தொழிலாளி வர்க்கம், மதச்சார்பின்மை, சமூக நீதி, சமத்துவம், முற்போக்கான சிந்தனைகள் ஆகியவற்றின் காரணமாக அவரது அர்ப்பணிப்பு என்பது எதிர்கால சந்ததியினருக்கு தொடர்ந்து ஒரு ஊக்கமளிக்கும் வகையில அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவருடன் நான் கொண்டிருந்த தொடர்புகளை எண்ணி நான் எப்போதும் போட்டுவேன் என்பதையும் சுட்டிக்காட்டி இக்கட்டான நேரத்துல அவருடைய குடும்பத்தாரனுக்கும் தோழர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவப்பு வணக்கம் தோழர் அப்படிங்கிற அதையும் குறிப்பிட்டு எக்ஸ் வலைதளத்துல தமிழக முதலமைச்சர் சீதாராம் யெச்சூரியுடைய மறைவு குறித்து ஆழ்ந்த வருத்தத்தையும் அதிர்ச்சியையும் தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.